இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மைதான் சித்தி, நீங்க சொன்ன மாதிரி இவ ஏதோ பெரிய பிளான தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நக்ஷத்ரா, பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ன்ற யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி இருக்குன்னா பெரியம்மா தானே அதுக்கு காரணம் டாடி. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. கேளுமா, இந்த பர்த்டேக்கு உனக்கு ஸ்பெஷல் கிஃப்டா என்ன வேணும்னு கேளுமா, நான் கொடுக்கறேன். என்ன பூமி, ஆழமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? உன்னை பார்க்கும் போது ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்ன டென்ஷன் இருக்க போகுது? டாடி கிஃப்ட பத்தி கேட்டாரு, நான் அவர்கிட்ட ஈவினிங் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ அந்த விஷயமா தான் டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. நான் என்ன கிஃப்ட் கேட்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா சொல்லணும்ன்ற கியூரியாசிட்டி எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி மாமா கூட கனவுல டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். சம்பந்தமே இல்லாம நீ என் ரூம்குள்ள வந்து என்னையே கண்ணத்துல அறையிறியா? பார்த்தல்ல, என் டாடி அவரோட வாயாலேயே உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னாரு. அப்போ நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு ஈவினிங் டாடி கிட்ட நான் என்ன கிஃப்ட் கேட்க போறேன்னு உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கேக்குறியா? அதான் இவ்வளவு நேரம் ஒரு பெரிய லெக்சரே கொடுத்தியே, அதையும் சொல்லு, கேட்டு தொலைறேன். ஏன்னு தெரியல, ஆனா உனக்கு எங்கேயோ எரியுது போல இருக்கு பூமி. ஆனா அந்த எரிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஈவினிங் டாடி கிட்ட நான் கிஃப்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன், கேளு. கிராண்டா நடந்துட்டு இருக்க அந்த பார்ட்டியில என் மாமா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு. மாமாவை பார்த்ததும் டாடிக்கு கோவம் உச்சி மண்டை வரைக்கும் ஏறும். கூப்பிடாத இடத்துக்கு ஏண்டா வந்தன்னு கேட்டு கோவமா மாமாவை பார்த்து கத்துவாரு. அந்த நேரத்துல நான் தான் வர சொன்ன டாடின்னு சொல்லி முன்னாடி போய் நின்னு மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். பூமி, பூமி,
பூமி கொலுசு ஹாய் மே கம் இன் சரி, எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறீங்களா? இப்படி சொன்னா எப்படி தங்கம்? ம்? அது தங்கம் மாதிரியே இருக்கிற பாயாசம். நீ அத சாப்பிடாமே மேல வந்துட்டல. பாயாசம்ல ஸ்வீட்டா இருக்கு. இத உனக்கு ஊட்டி விடலான்னு. ஐ மீன் இந்த ஸ்வீட்டை நீ சாப்பிடுவேன்னு. இத பாருங்க, இப்படி அரைகுறையா புரியாத மாதிரி பேசி என்னோட மூடை இன்னும் கெடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். போங்க, நீங்க போங்க. பூமி ஒரு நிமிஷம். பாயாசம் பாயசமும் வேண்டாம், பொங்கலும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. கொலுசு 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 கொலுசு. ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணா, என்னாச்சுண்ணா? கையில என்ன கட்டு? இது உனக்கு கட்டு மாதிரி தெரியுதா? யார் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். அப்ப எனக்கு மட்டும் ஏன் காதலுக்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் மாதிரி தெரியுது? அப்படின்னா உன் விரல் மேல மும்தாஜ் வச்சு கட்டியிருக்கியா? நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லலனா இந்த மாதிரி பதில் தானே வரும் மேதாவி. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கிட்ட நான் சொல்லிருப்பேன்ல. இந்த டயலாக்லாம் தேவையா? சரி சொல்லு, நான் கேக்குறேன். பூமிக்கு பாயசம் கொடுக்கலான்னு மேல போனா கொடுத்த உடனே கிளம்புறியான்னு அன்பா கேட்டா. பின்ன வேற என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன். எனக்கு ஊட்டி விட மாட்டியான்னு கேட்டா. சரின்னு நான் அவளுக்கு ஊட்டி விடும் போது தெரியாம அவ பல்லுக்கு நடுவுல என் விரல் பட்டு பிளட் வந்துருச்சு. அவ்வளவுதான், அவ அப்படியே ஓன அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் காதல் தாண்டி. அதனால்தான் இது நான் தாஜ்மஹால்னு சொன்னேன். எதிர்பாராத விதமா கதவுக்கு நடுவுல விரல் மாட்டிக்கிச்சு. பூமி பரிதாபப்பட்ட கட்டு கட்டியிருப்பா. அத போய் நீ என் காதல பூ சுத்துற. எனக்கு எல்லாம் தெரியும்டா. எல்லாத்துக்கும் ஏன் எதிர்மறையா யோசிக்கிற? வைத்தறிச்சல்ல பேசுறிய தவிர ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணு தோணலையே. அண்ணன் சொல்றதையும் நம்ப மாட்டேங்கிற. சரிடா, நான் போய் பூமி கிட்டே கேக்குறேன். நீ சொன்னதையே அவளும் சொன்னா அப்ப நான் நம்புறேன்.